ருக்மணி, நாம வர்ஷினிக்கு கல்யாண புடவை எடுக்க போலாமா? நானா? நான் எதுக்கு சம்மந்தி? நீங்க போயிட்டு வாங்க. பத்திரிக்கை வேற கொடுக்கணும், நாள் வேற நமக்கு கம்மியா இருக்குல்ல. என்ன ருக்மணி, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எடுக்கும்போது நீ இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? வர்ஷினிக்கு வேற உடம்பு சரியில்லை. இல்லைன்னா சுபத்ரா அவளை கூட்டிட்டு போயிருப்பா. நீயும் இல்லாம இருந்தா எப்படி? போயிட்டு வாமா. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம் அத்தை. வரேம்மா. வாங்க வாங்க. வா அசோக். வாமா. எனக்கு இந்த இன்விடேஷன் பிடிக்கல ராகவ். உங்களோட பேர் தான் எப்போ என் பக்கத்துல இருக்கணும். ராகவ் வெட்ஸ் வர்ஷினி. இது எவ்வளவு நல்லா இருக்குல்ல ராகவ். இந்த இந்த பேரு மாதிரி நாமளும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். அதான் என்னோட ஆசை. ஐ லவ் யூ ராகவ். அப்பா, கடை முழுக்க ஏசி போட்டிருந்தாலும் இருந்த கூட்டத்துக்கு ஏசியே தெரியல. என்ன ஒரு வெக்க. ஒரு வழியா அலைஞ்சு திரிஞ்சு நல்லபடியா கல்யாண புடவையை எடுத்துட்டோம். சரி, எல்லாரும் இருக்கீங்களா? யாரும் மிஸ் ஆயிடலையா? இசையும் வர்ஷினியும் வந்துட்டாங்க. விஷால் மட்டும் இல்ல, மத்த எல்லாரும் இங்கதான் இருக்கோம். சுபத்ரா, மத்த எல்லாரும் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு வாங்கிட்டு வந்ததை கொடுத்துடலாம். அண்ணி, புடவை எடுக்க தான் போயிருந்தீங்கன்னா என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நானும் வந்திருப்பேன்ல. பாத்தியா? எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு ஆசைதான் சிந்தாமணி. ஆனா இங்கதான் மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துட்டே இருக்கே. அதனாலதான் நாங்களே போயிட்டு வந்துட்டோம். பிரச்சனைக்கு நாங்க காரணம் இல்ல. அத்தை, கல்யாண பொண்ணு புடவைய பாருங்க அத்தை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னம்மா, பிடிச்சிருக்கா? அத்தை, எனக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருக்கீங்க அத்தை. எனக்கு பிடிக்காம எப்படி இருக்கும்? ரெண்டு புடவை 6 லட்சம்னா இவளுக்கு பிடிக்காம இருக்குமோ? இவ பிறந்ததுல இருந்து இவ வீட்டுல இவளுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் சேர்த்தா கூட 6 லட்சம் வராதே. இந்த வர்ஷினிக்கு வந்த வாழ்வை பாத்தியா? சிந்தாமணி, ஸ்ரீஜா, இது உங்களோட புடவை. இந்தம்மா. தேங்க்ஸ் அத்தை. ஸ்ரீஜா, அவளுக்கு மட்டும் 6 லட்சம், நமக்கு பாத்தியா? என்ன சிந்தாமணி, புடவை பிடிச்சிருக்கா? புடவை தானே, அதான் அம்மா சொல்லிட்டாங்களே. அண்ணி, உங்க செலக்ஷன் எப்பவுமே சூப்பர். பல்லவி, அம்மா, இந்த புடவைய அவகிட்ட கொடுத்துரு. சரிம்மா. அண்ணி, இந்த புடவை உங்களுக்கு. எனக்கா? தேங்க்ஸ். அத்தை என்ன மறக்கல. எனக்கும் புடவை எடுத்து வச்சிருக்காங்க. தேங்க்ஸ் அத்தை. செஞ்சு முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. முடிச்சதுங்களா? அம்மா இந்தாங்கம்மா. நல்ல நேரத்துல தாலி செஞ்சாச்சு. நிறைஞ்ச ஆயுளோட நிறைவான ஆரோக்கியத்தோட என்னைக்கும் சந்தோஷமா இருக்க அந்த கடவுள் உங்களுக்கு துணை இருக்கட்டும். நன்றிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, ரொம்ப நல்லபடியா ரொம்ப போயிட்டு சந்தோஷம். வாங்க. வரங்க வரோம். போயிட்டு வரோம். கொடுங்க. தாலிய பார்க்கலாமா? ஓ,
அழகா இருக்கு. ம், ரொம்ப நல்லா சூப்பரா வந்திருக்குங்க இருக்கு. தாலி. அக்கா இவரை சாதாரணமா நினைச்சிட்டேன். இப்படி பண்ணிருக்காரு தாலி. பார்த்தேன் பார்த்துட்டு தான் இருக்கேன். பாரு வர்ஷினி, உன் கழுத்துல ஏற போற தாலி. ராகவ், என்ன என்ன இது? பார்த்து வர மாட்டியா? என்னை விட்டு போயிடாதீங்க ராகவ். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் இங்க பாரு, அழாத, என்ன பாரு. இந்த கல்யாணத்துல இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்திருங்க. வர்ஷினி, பதட்டப்படாத. நமக்கு விஷாலும் இசையும் கூடவே இருக்காங்க. அவங்க எப்படியாவது அசோகை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. இந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. எப்படி என்னால பயப்படாம இருக்க முடியும்? ஒருவேளை அவங்களால அசோக்க கண்டுபிடிக்க முடியலனா, அப்படி ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றது? இங்க பாரு வர்ஷினி, இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலனா, ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா எதை பத்தியும் யோசிக்காம நான் உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன். புரியுதா? நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நானும் இருக்கேன். இங்க பாரு, என்ன நம்பு. உனக்கு நான் இருக்கேன். ஸ்ரீஜா, என்ன பார்த்துட்டு இருக்க அங்க? வாங்க. விஷால், உனக்கு தான் நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அசோக் கிடைச்சாரா இல்லையா? அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல இசை, சந்தேகப்படுற மாதிரி எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். அவங்க எங்க அசோகை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியவே இல்ல. ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு இசை. அப்போ ஒரு க்ளூவும் கிடைக்கலையா? ஆமா இசை, எனக்கு வர்ற கோவத்துக்கு ஸ்ரீஜாவை நாள அற விட்டு கேட்கலாமான்னு இருக்கு. வேண்டாம், நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாரு அத சொல்லு. அது ஒரே இடத்துல அசோகை அடைச்சு வச்சிருந்தாங்கன்னா நாம கண்டுபிடிச்சிருவோம்னு தெரிஞ்சு இடத்த மாத்தி இருக்கலாம். அப்படி இல்லனா வேற எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருக்கலாம்னு சொன்னான். என்ன? விஷால், உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாருன்னு சொன்ன? என்ன இசை, அதான் சொன்னேன்ல. திரும்ப சொல்லு விஷால். அதாவது ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருந்தா நாம கண்டுபிடிச்சிருவோன்னு இடத்த மாத்தி இருக்கலாம். அப்படி இல்லனா வேற எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னான். ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருந்தா கண்டுபிடிச்சிருவோம். அப்போ கரெக்ட். விஷால், எனக்கு ஒண்ணு தோணுது. ஒருவேளை இப்படி இருக்குமோ? என்ன எப்படி இருக்குமோ? ஒருவேளை அவங்க மூவ்மெண்ட்லயே இருந்தா, ஏதாவது வண்டியில அசோக லாக் பண்ணி வச்சு அந்த வண்டிய ரன்னிங்லயே வச்சிருந்தா அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம்ல.